டெசிஷன் கரெக்டா இல்லையாங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல அப்சர்வ் பண்றாங்க. ஸோ ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2006 வந்து மன்மோகன் சிங் விர்தின்னு ஒரு பர்சனோட மர்டருக்காக எஃப்ஐஆர் வந்து லோனாவாலா சிட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த மர்டர் எப்படின்னா, இந்த பர்சன் வந்து அவரோட பங்களால இருக்கும்போது அவரோட பெட்ரூம்ல அவரோட டெட் பாடியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு கேஸ் ஆஃப் பிளைண்ட் மர்டர். ஸோ ஒரு டைரக்ட் விட்னஸே வந்து யாருமே இல்லை. ஸோ அதனால இந்த இன்வெஸ்டிகேஷனுமே ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ கண்டக்ட் பண்ணதுலையும் நிறைய பர்சன்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து சைக்கலாஜிக்கல் எவாலுவேஷனையும் லைக் இருக்கக்கூடிய சஸ்பெக்ட்ஸ் யார் யாரோ அவங்களோட சைக்கலாஜிக்கல் எவாலுவேஷனையும் வந்து ஃபாரன்சிக்ஸ் லேப்ஸ் மூலியமா ரிப்போர்ட் அதுக்கும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ 2009 வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் வந்து ஒரு 2 ரெஸ்பாண்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ரெஸ்பாண்டன்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த ஹஸ்பண்ட் வந்து சார்ஜ் ஷீட்டில் என்ன ஸ்டேட் பண்ணுறாங்க, இந்த ஹஸ்பண்ட் துபாயில் இருக்கும்போது இந்த ஒய்ஃப் வந்து இங்கே இந்த இறந்து போனவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இவர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்சுக்காக அந்த 2 ரெஸ்பாண்டன்ட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சனோட சேர்ந்து இவங்க ஒரு கான்ஸ்பிரசி மூலியமா இந்த பர்சனை மர்டர் பண்ணியிருக்கதா வந்து சார்ஜ் ஷீட்ல வந்து ஸ்டேட் பண்றாங்க. ஸோ இது வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகும்போது நம்ம ரெஸ்பாண்டன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி ப்ளீட் பண்றாங்க. பட் செஷன்ஸ் கோர்ட்ல வந்து அந்த ப்ளீயை வந்து டிக்ளைன் பண்ணிடுறாங்க. இது ஃபர்தர் ஹைகோர்ட்டுக்கு ஆன் அப்பீல் போகும்போது ஹைகோர்ட் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க ரெஸ்பாண்டன்ஸை. ஸோ அடுத்து வந்து அகெயின் ஸ்டேட் வந்து ஆன் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சார்ஜஸை வந்து ஹியர் பண்ணி ஃப்ரேம் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து ப்ராசிக்யூஷன் தரக்கூடிய என்டையர் எவிடன்ஸை வந்து உண்மைன்னு நம்பியே தான் கோர்ட் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரையல் கிடையாது, சார்ஜஸை வந்து ஃப்ரேம் பண்ற ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பிரைமா ஃபேசி ஒரு கேஸ் இருக்கா இல்லையாங்கிறது மட்டுமே தான் வந்து ஒரு கோர்ட் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் அந்த ஒரு அக்யூஸ்ட் மேல ஒரு அஃபென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு பட்சத்துல மட்டும்தான் அந்த பர்சன்ஸை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ், சஃபிஷியன்சி, அக்செப்டபிலிட்டி. ஸோ ஒரு கேஸுக்கான தரப்படுற ஒரு எவிடன்ஸோ இல்லை அந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை வந்து அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையா இருக்கு, இல்லை அந்த ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு பர்சனை கன்விக்ட் பண்றதுக்கு எவ்வளோ சஃபிஷியண்டா இருக்கு, எவ்வளோ அக்செப்டபிளா இருக்குங்கிறத வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல்ல மட்டும்தான் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சார்ஜ்ல வந்து கோர்ட் பண்ண வேண்டிய ஒரே வேலை பிரைமா ஃபேசி. லைக் பேசிக்கா அங்க ஒரு கேஸ் வந்து இந்த அக்யூஸ்ட் பர்சன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் வந்து இருக்கா இல்லையாங்கிறது மட்டுமே தான் கோர்ட் வந்து டிசைட் பண்ணணும். அந்த ஃபேக்ட்ஸை வந்து அவ்வளோ உன்னிப்பா அனலைஸ் பண்ணி அது அந்த பர்சனை கன்விக்ட் பண்ண முடியுமா இல்லையாங்கிற அளவுக்கு ஒரு ட்ரையல்ல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சார்ஜஸோட ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். இந்த ட்ரையலுக்கு வந்து போக விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும்போது மட்டுமே கோர்ட் இதுல ரொம்ப இன்வால்வ் ஆகி இன்டர்ஃபியர் ஆக முடியும்னு சொல்றாங்க. செக்ஷன் 227 ஆஃப் சிஆர்பிசி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு ஜட்ஜ் வந்து சுத்தமா ஒரு சஃபிஷியன்ட் ரீசனே இல்லை, ஒரு அக்யூஸ்ட் பர்சனை ட்ரையல் ஸ்டேஜ் கொண்டு போற அளவுக்கான ஒரு சஃபிஷியன்ட் ரீசனிங்கே இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும்தான் ஜட்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு இந்த செக்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் அசோக்குமார் கஷ்யப் கேஸ்ல வந்து இதை ஹைலைட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, அட் த ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரேமிங் சார்ஜஸ்ல வந்து ஒரு கோர்ட் வந்து ஒரு கேஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸோ இல்லை அந்த எவிடன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கு, ஃபுல்ஃபில்டா இருக்குங்கிறத வந்து ட்ரையலுக்கு அப்புறம் பண்ணாலே போதும். ட்ரையலுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு கோர்ட் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லைன்னு வந்து இந்த கேஸ்ல சொல்றாங்க. அடுத்து கேஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் எம்ஆர் ஹைர்மாத்ல வந்து என்ன பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்கணும்னா அங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து இந்த அஃபென்ஸை பண்ணியிருக்க மாட்டான், அந்த அக்யூஸ்ட் வந்து இருக்கிற மெட்டீரியல் சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு பார்க்கும்போது அந்த அக்யூஸ்டோட அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறது சான்ஸே இல்லைங்கிற ஒரு பட்சத்துல மட்டும்தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ வந்து அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு அக்யூஸ்ட் ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருந்தாலும் அவனை கன்விக்ஷன் அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு கன்விக்ஷன் ஆஸ்பெக்ட்ல அனலைஸ் பண்றதுக்கு அது ஒரு ட்ரையல் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு கோர்ட் அவ்வளோ டீட்டெயில்டா அதுல இறங்க முடியும். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சார்ஜஸ்லயே ஒரு மினி ட்ரையல் மாதிரி கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஸோ லாலையுமே வந்து அட் த ஸ்டேஜ் ஆஃப் சார்ஜஸ்ல பிரைமா ஃபேசி கேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது மட்டும்தான் ஒரு நெசசிட்டியே தவிர ஒரு மினி ட்ரையலே இந்த ஸ்டேஜ்ல கண்டக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து லா டசன்ட் பெர்மிட் இட்னு இந்த கேஸ்ல வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம ஹைகோர்ட்டோட ஆர்டர்ல வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் அதை எப்படி அனலைஸ் பண்றாங்கன்னா,
கலெக்ட் பண்ணியிருக்கப்பட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் சப்மிட் பண்ண எல்லா மெட்டீரியல் அண்ட் எவிடன்சஸ்ல பார்த்தோம்னா ஹைகோர்ட் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸையும் நிறைய ரிப்போர்ட்ஸையும் ஆக்சுவலி கன்சிடரேஷன்ல எடுத்துக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் ஒரு ஸ்கெட்சி மேனர்ல ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா லைக் நிறைய பர்சன்ஸ் வந்து லைக் இந்த வாட்ச்மேனோ இல்லை அந்த வீட்டுக்கு ரெகுலரா போயிட்டு வந்த பர்சன்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த வாட்ச்மேன் கிட்டே ஒரு 2-3 வாட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் என்ன இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஹைகோர்ட்ல வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லி வந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. பட் அது மட்டும் இல்லாம நிறைய மித்தவங்க ரொம்ப பாசிட்டிவா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஹைகோர்ட்ல கன்சிடர் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் பண்ணதையுமே ஹைகோர்ட் வந்து கன்சிடரேஷன்ல எடுத்துக்கவே இல்லை. இந்த இவாலுவேஷன்ல பேசிக்கலி அது ஒரு பிரெயின் டெஸ்டிங் மாதிரி பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ இது வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியிலேருந்து வந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் 1 வந்து இந்த மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது ஹி ஹாஸ் அ ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி. அது மட்டும் இல்லாம ஒரு மொராலிட்டிக்கு அகெயின்ஸ்டா போகக்கூடிய ஒரு டெண்டன்சி இந்த பர்சனுக்கு இருக்குங்கிறத வந்து இந்த ரிப்போர்ட்ல ஸ்டேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கூட சஸ்பெக்ட்ஸா கன்சிடர் பண்ணப்பட்டிருக்க ஒரு 4 பேரோட சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன்லயுமே அவங்க வந்து டிஸ்ஆனஸ்டா பதில் சொல்லியிருக்காங்கிறதையும் வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த எவிடன்ஸ்லாம் ஒரு பிரைமா ஃபேசி கேஸை வந்து இந்த அகேன்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான எல்லாமே இந்த கேஸ்ல இருக்கு. பட் ஹைகோர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஒரு ப்ராப்பரா எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணாம ஒரு நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ல தான் வந்து இந்த ஹைகோர்ட் வந்து இந்த ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னதான் சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் வந்து அவ்வளோ சஃபிஷியண்டா இல்லைனாலுமே ஒரு பிரைமா ஃபேசி கேஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அந்த மெட்டீரியல் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் வந்து இட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அ ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரேமிங் த சார்ஜஸ்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டோட ஆர்டர் ஃபார் டிஸ்சார்ஜிங் தி ரெஸ்பாண்டன்ஸை வந்து செட் அசைட் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த கேஸ். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். மேம் இன்னொரு டைம் மட்டும் சொல்லிடுங்க மேம். என்னது சார்? மேம் இன்னொரு டைம் மட்டும் சொல்லிடுங்க மேம். ஃபுல் கேஸா? இது கேஸ் வந்து பேசிக்லி மர்டருக்கான சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த ஹைகோர்ட்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க ரெஸ்பாண்டன்ஸை. அதாவது அக்யூஸ் பண்ணப்பட்ட 2 பேரை வந்து ஹைகோர்ட்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னா ஹைகோர்ட் வந்து ப்ராப்பரா கொடுக்கப்பட்டிருக்க எவிடன்ஸை வந்து 100% அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணாம ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரேமிங் த சார்ஜஸ்ல வந்து ஒரு பிரைமா ஃபேசி அதாவது ஒரு கேஸ் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும்தான் ஒரு கோர்ட் பார்க்கணும். அந்த அக்யூஸ் பர்சன்ஸ் வந்து அவங்களை கன்விக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க தான் ஆக்சுவல் குற்றவாளியா இல்லையாங்கிறத டிசைட் பண்றதை வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சார்ஜஸ்ல பண்ணக்கூடாது. ட்ரையலுக்கு போன பிறகுதான் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எவிடன்சஸை வந்து அனலைஸ் பண்றதோ இல்லை ப்ரூஃப் சப்மிட் லைக் அவ்வளோ டீட்டெயில்டா அனலைஸ் பண்றது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல்ல தான் இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரேமிங் த சார்ஜஸ்ல வந்து ஒரு கேஸ் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தரப்பட்டிருக்க எவிடன்ஸ் வந்து ஒரு கேஸ் வந்து இந்த 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அகெயின்ஸ்டா ஒரு கேஸை வந்து கொண்டு வரதுக்கான சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் தேவையான எவிடன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஹைகோர்ட் டிஸ்சார்ஜ் பண்ணது தப்புன்னு சொல்லி அந்த டிஸ்சார்ஜ் ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட்ல செட் அசைட் பண்றாங்க. அதுதான் கேஸ். செட்டில் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு அது ஆக்சுவலி நான் ஃபாலோ பண்ணல. நான் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரி ஓகே மேம். இது இன்னொரு டவுட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ டைரக்ட் வீட்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சைக்காலஜிக்கல் எவாலுவேஷன் வீட்னஸ் வந்துட்டு இதை எப்படி எடுத்துப்பாங்க? செகண்டரி எவிடன்ஸா, பிரைமரி எவிடன்ஸா, டைரக்ட் வீட்னஸா எப்படி எடுத்துப்பாங்க? எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல டைரக்ட் வீட்னஸ் கிடையாதுன்னு சொன்னீங்க, அது ஒரு கொஸ்டின். அண்ட் தென் இது சொல்லப்பட்டிருக்க எவிடன்ஸ் வந்து செகண்டரி எவிடன்ஸா இல்ல பிரைமரி எவிடன்ஸா? ஆக்சுவலி அந்த அளவுக்கு நான் பார்க்கல. நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து பார்த்துட்டு எல்லாமே அப்டேட் பண்றேன். ஓகே மேம். ஓகே தேங்க்யூ.
வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் கேஸை வந்து அபிராம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவர் 3rd இயர் LLB ஸ்டூடெண்ட். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. நான் அபிராம் இன்னைக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க வீடியோவை. அந்த வீடியோ ப்ளே பண்ணுறோம். ஆடியோ ஒழுங்காக ப்ளே ஆகுதான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேஸ் லக்ஷ்மண் பிரசாத் அட் லக்ஷ்மண் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இட்ஸ் a வெரி ரீசெண்ட் ஜட்மெண்ட். ஜூன்ல கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வெக்கேஷன். ஆடியோ கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. நீ கண்டினியூ பண்ணுங்க. வாய்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரியா இருக்கு மேடம். ஓகே, ஒரே நிமிஷம். ஃபுல் வால்யூம்ல வச்சிருக்கேன். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்றேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேஸ் லக்ஷ்மண் பிரசாத் அட் லக்ஷ்மண் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இட்ஸ் a வெரி ரீசெண்ட் ஜட்மெண்ட். ஜூன்ல கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வெக்கேஷன் பெஞ்ச் அவங்க தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. Honorable Justice Vikram Nath and Honorable Justice Esanuddin Emanullah இவங்க தான் ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் பெஞ்சு. ஸோ ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம போயிடுவோம். இந்த கேஸுக்கு நம்ம ஜட்மெண்ட் டிஸ்கஷனோட பர்பஸுக்கு நம்ம ஒரிஜினல் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு டீல் பண்ண தேவையில்லை. டு கீப் இட் பிரீஃப் வந்துட்டு ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லணும்னா, ட்ரையல் கோர்ட் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு 302 அக்யூஸ்ட் 302 மர்டருக்கு சார்ஜ் பண்ணியிருக்கு. லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு. இது வந்துட்டு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு இந்த டிசிஷன் கரெக்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்க ஆனா இந்த கேஸோட மெயின் பெக்யூலியாரிட்டி, இந்த கேஸோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல வந்துட்டு சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த என்ன சொல்ல வரேன்னா, இந்த அக்யூஸ்ட வந்துட்டு சூழ்நிலை ஆதாரம் வச்சு மட்டுமே ப்ராசிக்யூட் பண்ணியிருக்காங்க. சூழ்நிலை ஆதாரம்னு வரும்போதே மூணு செயின் மாதிரி ப்ராசிக்யூஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஒன்று வந்துட்டு அக்யூஸ்டோட நோக்கம், செகண்ட் வந்துட்டு லாஸ்ட் சீன், கடைசியா எங்க இருந்தாங்க இல்லைன்னா யாராவது பார்த்தாங்க அப்படின்னு, தேர்ட் வந்துட்டு ரிகவரி ஆஃப் வெப்பன் ஆஃப் அசால்ட், தாக்குதல் ஆயுதத்தோட ரிகவரி. ஸோ ஹைகோர்ட் இதுல என்ன ஃபைண்டிங் கொடுத்துருக்குன்னா, மோட்டிவும் லாஸ்ட் சீன் ஆஸ்பெக்டும் கரெக்டா இருக்கு. அதாவது ஒரு நோக்கம் இருக்கு அக்யூஸ்டுக்கு, நீங்க ப்ராசிக்யூஷன் சொன்ன மாதிரி ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம லாஸ்ட் சீன் அதுவும் கரெக்டா கிளிக் ஆகுது. ஆனா இந்த தேர்ட் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ரிகவரி ஆஃப் வெப்பன் ஆஃப் அசால்ட், அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு டவுட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெப்பன் ஆஃப் அசால்ட்டும் அது இல்லாம பிளட் ஸ்டெயின்டு கிளாத்ஸ் அது வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு எங்கேயும் இடிக்கிற மாதிரியே தோணிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ ஹைகோர்ட் டிசிஷன் என்னன்னா, இங்க வந்துட்டு ஹைகோர்ட் டிசிஷன் வந்துட்டு மெயினா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அக்யூஸ்ட் கில்ட்டினே ஃபைண்டிங் பண்ணியிருக்காங்க. The High Court found the accused guilty. ஆனா ஜட்மெண்ட்ல வந்துட்டு கிளியரா மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஆல்தோ மற்ற ரெண்டு ஆஸ்பெக்டும், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆஸ்பெக்டும் அக்யூஸ்டுக்கு ஃபேவரா இல்லைனாலும் தேர்டு ஆஸ்பெக்ட் வந்துட்டு அக்யூஸ்டுக்கு ஃபேவரா தான் இருக்கு. தேர்டு ஆஸ்பெக்ட் மட்டுமே பார்த்தோம்னா, அக்யூஸ்ட் வந்துட்டு அந்த தப்பு மர்டர் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இருந்தாலும் மற்ற எவிடன்ஸ டேக்கிங் தட் இன்டு ஃபேக்ட், மற்ற எவிடன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா, எவிடன்ஸ்னா சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான், இங்க எவிடன்ஸ் ப்ராப்பர் எவிடன்ஸ் கூட இல்லை. அதை நாங்க டேக்கிங் இன்டு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்துட்டு அக்யூஸ்ட கில்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன கேள்வி வருதுன்னா, லீகல் இஷ்யூ என்ன வருதுன்னா, அது சர்கம்ஸ்டான்ஷியல் கேஸ்ல வந்துட்டு ப்ராசிக்யூஷன் ஒரு செயின் கிரியேட் பண்ணும்போது அந்த செயின் பர்ஃபெக்டா இல்லைனாலும்
ஐ மீன் ஒரு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு வந்துட்டு பெர்ஃபெக்டா இல்ல, மத்த ஸ்டோரி எல்லாம் கனெக்ட் ஆகுது, ஓகே. ஆனா ஒரு இடத்துல ரொம்ப பலமா இடிக்குது. அப்படியா இருந்தாலும் அக்யூஸ்ட் வந்துட்டு கில்ட்டின்னு டிசைட் பண்ணலாமா அப்படின்னு தான் கேள்வியா வருது. இஸ் இட் பேட் இன் லா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹைகோர்ட்டோட அந்த ஒரு டிசிஷன் வந்துட்டு நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு தவறான, லீகலா ஒரு தவறான டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்கம்ஸ்டான்ஷியல் கேஸ்ன்னு வரும்போதே the chain has to be complete in all respects so as to indicate the guilt of the accused அப்படின்னு சொல்றாங்க. எஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் மெயினா சொல்றாங்கன்னா, ஒரு செயின் ப்ராசிக்யூஷன் ஸ்டோரி வந்துட்டு சொல்லும்போது, ஐ மீன் ப்ராசிக்யூஷன் ஒரு ஸ்டோரி கொண்டு வரும்போது அந்த செயின் வந்துட்டு கம்ப்ளீட்டா இருக்கணும். ஒரு இடத்துல மட்டும் இழிக்க மாதிரியோ இல்லைன்னா எங்கேயாவது டவுட் வர மாதிரியோ அப்படி இருந்தா அந்த கேஸ் நிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அக்யூஸ்ட் வந்துட்டு கில்ட்டை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. we all know right, like beyond reasonable doubt வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும் கேஸ் அப்படின்னு சொல்லி, அதுவுமே எவிடன்ஸ் இருந்தா கூட, ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தா கூட. ஆனா இங்க சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு வரும்போதே என்ன தியரி போட்டாலுமே, ஐ மீன் எப்படிதான் எடுத்து பார்த்தாலுமே, எந்த லைன் போனாலுமே அந்த சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு அந்த சூழ்நிலையில அந்த அந்த ஒரு ஆள் மட்டும்தான் அந்த கிரைம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்க மாதிரி இருக்கணும் அந்த எவிடன்ஸ், சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அப்படி இல்லாத பட்சம் அக்யூஸ்ட் வந்துட்டு கில்ட்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. வெரி இம்பார்ட்டன்ட் ரிமார்க் ஆக்சுவலா. இது முன்னாடியும் கேஸ்ல, முன்னாடி நிறைய கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து இது சொல்லியிருக்கு ஆக்சுவலா. இது வந்துட்டு ரீட்ரேட் பண்றாங்க, இன்னுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இல்லைன்னா இட் வில் பி ஹியூஜ் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜட்மெண்ட்ல ரெண்டு மெயின் டிசிஷன் வந்துட்டு கோட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட அவங்களோட டிசிஷன் தான். ஒன் இஸ் ஷரத் கிர்தி சந்த் சர்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1984 கேஸ். இன்னொன்னு சைலேந்திரா ராஜ்தேவ் பஸ்வான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2020. இந்த ரெண்டு கேஸையுமே மறுபடியும் ரீட்ரேட் பண்றாங்க. கடைசியில ஜட்மெண்ட்ல கடைசி என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் அலோவ் பண்றாங்க. கான்விக்ஷன் செட் aside, அக்யூஸ்ட் வந்துட்டு கில்ட்டி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை ரிப்பீல் பண்றாங்க. ஸோ ஓவர் ரூல் பண்றாங்க, நாட் ரிப்பீல், சாரி, ஓவர் ரூல் பண்றாங்க. ஸோ எஸ், தட் இஸ் டுடேஸ் கேஸ், ஐ மீன் my part, from my part. So Lakshman Prasad Yadav versus state of Madhya Pradesh. It's a very important highlight சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எஸ், யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்குதா? சார், ஒரு சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு மட்டுமே வந்துட்டு கேஸோட ஜட்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிட முடியுமா? இல்ல அது மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கலாமா? இருக்கலாம். ஆக்சுவலா ஒரு நிமிஷம். எஸ், என்னன்னா சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். ஆனா அந்த எவிடன்ஸ் எல்லாமே அது டுவர்ட்ஸ் த பர்டிகுலர் ஒரே இது மட்டுமே காமிக்கிற மாதிரி இருக்கணும். ஐ மீன் அந்த ஒரே அக்யூஸ்ட் மட்டும்தான் கான்விக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். வேற எந்த விதமான ஒரு ஸ்டோரி வர மாதிரி, ஒரு டவுட் வர மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஹாஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். அப்பதான் அதனால அப்போ மட்டும்தான் ஒரு சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு ஒரு அக்யூஸ்ட வந்துட்டு நீங்க கில்ட்டின்னு ப்ராசிக்யூஷன் சைடுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம். இந்த கேஸ்ல வந்துட்டு செயின் வந்துட்டு அந்த ஸ்டோரி வந்துட்டு அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா கடைசியில ரிகவரி வெப்பன் மட்டும், ரிகவரி வெப்பனும் ஒரு பிளட் ஸ்டெயின் உள்ள ஒரு கிளாத்தும் இருக்கும்.
அந்த ரெண்டுல மட்டும் பலமான சந்தேகம் இருக்கும். அப்போ எங்கேயோ சின்ன ஒரு டவுட் வர மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி அது வந்துட்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்துட்டு கிரிமினல் கேஸ்ல ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல ப்ரூவ் பண்ணல. அதனால அக்யூஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட்ஸ், எந்த விதமான டவுட்ஸும் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டா இருக்கணும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் தான். இட்ஸ் வெரி ரேர் அண்ட் வெரி டிஃபிகல்ட், பட் இட்ஸ் பாசிபிள். இட் ஹஸ் ஹேப்பன் பிஃபோர் ஆல்சோ. ஓகே சார், இப்போ இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி எவிடன்ஸா வந்து இருக்கலாம்? இருந்தா அது வந்து இந்த மாதிரி கில்ட் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு கில்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றது எப்படி, கில்ட் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றது எப்படி, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ல எவிடன்ஸ் வந்து எப்படி இருந்தால்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல எடுத்துக்கலாம். சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் கேஸ், ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு அவங்க மோட்டிவ், அதாவது இந்த ஒரு பர்சனுக்கு இந்த கிரைம் பண்ணதுக்கான மோட்டிவ் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஒரு ஹெவி மோட்டிவ் இருக்கு. நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்துட்டு மற்றவங்க முன்னாடி ரொம்ப பெரிய ரீதியில அவமானப்படுத்திட்டான் ஒருத்தனை அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு அவன் மேல பெரிய ஒரு சந்தேகம் இருக்கும். ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி வேணா இருக்கலாம். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவ் இல்லைன்னா லாஸ்ட் சீன், அதாவது ஒரு கிரைம் சீன்ல வந்துட்டு லாஸ்ட் அந்த பர்சன் தான் பார்த்தாங்க, வேற யாருமே இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம்ல ஒரு கொலை நடக்குதுன்னு அசியூம் பண்ணலாம். அந்த ரூம்ல வந்துட்டு கொலை நடந்த உடனே போலீஸ் வருது, அந்த ரூம்ல ஒரே ஆள் தான் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. நடந்த உடனே வராங்க போலீஸ் அப்படின்னா அதுவும் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தானே. அந்த மாதிரி தான் இருக்கும். ரிகவரி வெப்பன், இப்போ இந்த கேஸ்ல இன்னொன்று வந்துட்டு ரிகவரி வெப்பன்ல வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஒரு அளவுடு இருந்ததுன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ், ரைட்? சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே சார். எனக்கு ஒரே டவுட் வருது சார் இந்த இடத்துல. என்னன்னா இப்ப 2 பேர் இருக்காங்க, இப்ப நான் இருக்கேன் நீங்க இருக்கன்னு வச்சுக்கோம், சாரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, என்னை சுட்டுட்டு நீங்க ஓடிடுறீங்க, நான் அந்த இடத்துலயே வந்து கிடக்குறேன், என்னை வந்து யாருமே வந்து பார்க்கவே கிடையாது. என்னை வந்து நான் சுடுறப்ப நீங்க வந்துட்டு என்னை சுடும்போது என்னை யாரும் பார்க்கல, அந்த இடத்துல யாருமே இல்லை, நான் மட்டும்தான் கிடக்கேன். நான் சுட்டுட்டு நான் போயிடுறேன், ஆனா அந்த இடத்துல எனக்கு உயிர் போற நிலைமையில நான் கடந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு என்ன வந்துட்டு கேட்கிறாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல நான் ஏதோ சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. அந்த இடத்துல நான் சொல்றேன் இது மாதிரி வந்துட்டு ஏங்கிற பர்சன் வந்துட்டு என்ன சுட்டு ஓடிடுறாரு, ஸோ நான் இது மாதிரி கரெக்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த கேஸ் எவிடன்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸ். அதுவுமே கோர்ட், அதாவது ஜட்ஜுக்கு வந்துட்டு அப்பீசிங்கா இருக்கணும். இந்த ப்ராசிக்யூஷன் ஸ்டோரி இது வந்து விட்னஸ் வச்சு சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா இது மோஸ்ட்லி இதெல்லாம் கோர்ட் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அப்படி ஒத்துக்கணும்னாலும் கூட நான் இப்போ இந்த கேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 3 விதமான சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க யாரோ சொல்றதை வச்சு யாரையுமே ப்ராசிக்யூட் பண்ண முடியாது, அக்யூஸ்ட்னு சொல்ல முடியாது. ஸோ டெஃபினெட்லி அதை வச்சு அது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கேட்டகரியில வரும்னா கூட அது ப்ராசிக்யூஷன் சைடுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொராபரேட் பண்ற மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எந்த ஒரு லூப் ஹோலும் இல்லாத மாதிரி அந்த 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 ஆளையே பின் பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னா. இப்போ நீங்க சொன்ன ஸ்டோரியில இப்போ இந்த கேஸ்ல how is it proof for the evidence? இது எப்படி வந்துட்டு இப்ப நான் சரி ஓகே ஹியர் தி எவிடன்ஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஆஃப் தி கேஸ் அப்படி இருக்கும்போது இப்ப இந்த எவிடன்ஸ் இப்ப நான் சொல்ற அந்த கேஸ் எவிடன்ஸ் ஓகே நீங்க சொல்ற மாதிரி இதுல எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் எடுத்துட்டேன். இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல இப்போ வந்துட்டு தெரிய வருது, இப்ப நான் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருதும் இப்ப இந்த கேஸ் எவிடன்ஸும் ஒன்னா மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல புரியல சார், கம்மி சார் கேக்குறீங்களா? இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க சார், இப்போ நான் வந்து கேஸ் எவிடன்ஸ் வந்து சொல்லிடுறேன், இது வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ல வராது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ல வராதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுலயும்
அந்த ஐஓ விசாரிச்சதுலயும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப்டர் ஃபைனல் அது முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு இதுவும் இந்த ஹியர்சே சொன்ன இந்த இதுவும் வந்துட்டு மேட்ச் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல இது இது வந்து அட்மிட்டட் ஆஃப்டர் கேஸ் ஆஃப் இதுவான்னு கேட்கிறேன். நான் எப்படின்னா என்ன கேட்கிறேன், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். அதான் சார் நான் சொன்னேன்ல, அந்த ப்ராசிக்யூஷன் அந்த விட்னஸ் சொல்ற மாதிரி இருந்தது, ஒரு கொராபரேஷன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அதை அக்செப்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல அது கொராபரேட் பண்ற மாதிரி இருக்கு, அது சரின்னு சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அப்கோர்ஸ் அது எவிடன்ஸா தான் ஆகும். எஸ், ஏன்னா இதை நான் எதுக்காக கேட்டேன்னா சார், இப்போ வந்து ஏன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு சொல்றேன். கேஸ் எவிடன்ஸ் கூட சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ்ல ஆக்சுவலி நான் எழுதி வச்சிருக்கேன். நான் இப்போ வெளில இருக்கிறதுனால என்னால சொல்ல முடியல. கண்டிப்பா நான் எடுத்து நான் சொல்றேன். அதுக்காக தான் நான் இந்த கொஸ்டின் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணேன். எனக்குமே இந்த டவுட்ஸ் இருந்தது, கேட்டு எனக்கு தெளிவுபடுறதுனால நான் உங்களுக்கு இது ஷேர் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். எனி அதர் டவுட்ஸ்? நசீன் சார், எனக்கு இந்த லாஸ்ட் சீன் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? லாஸ்ட் சீன் தியரி. லாஸ்ட் சீன் அதாவது அலாபை மேட்ச் ஆகல அந்த மாதிரி எல்லாம் வந்தா கடைசியா அந்த அக்யூஸ்டா நீங்க நம்ம ப்ராசிக்யூட் பண்ற ஒரு ஆள் வந்துட்டு சீன் ஆஃப் கிரைம் சீன்ல பார்த்தோம், கண்டுபிடிக்க அந்த மாதிரி அவங்கள பார்த்த மாதிரி இருந்து அந்த மாதிரி இருந்துன்னா அது மட்டுமே வந்துட்டு ஒரு சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ண முடியலன்னா கூட ஒரு செயின் மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஒரு என்டையர் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஒரு பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்துட்டு வேற சான்ஸே இல்லை அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸாவே கோர்ட் எடுத்துப்பாங்க. ஆனா எவிடன்ஸ் லூப் ஹோல் இல்லாம இருக்கும். ரொம்ப ஓவர் த டாப்பாகவும் இருக்கக்கூடாது. ஆனா இது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா இந்த மாதிரி செயின் ப்ரூவ் பண்ண சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸுக்கு. கடைசியா அந்த அக்யூஸ்ட் பர்சனை எங்க பாக்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைன்னா நெக்ஸ்ட் கேஸ் மூவ் பண்ணலாம்.